எனக்கு தெரிந்த ஒருவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் எல்லா வேலைகளையும் தானே இழுத்து போட்டு செய்வார். ஒரு நாள் அவரை நான் பார்க்க போயிருந்தேன். எனக்கு என்னன்னா, அவரை நம்ம பார்க்க போகிறோமே, அவருக்கு நேர தொந்தரவுனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப யோசித்து அவர்கிட்ட நான் கேட்குறேன். நான் வந்து உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப வா வா அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு பெரிய பணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவர். பார்த்தா என்ன பண்ணுறாரு, பின்னால் லோடு ஏற்றி விட்றாங்க சாமான். அங்கே ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு கைலியை கட்டிக்கிட்டு இவர் லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கிறார். நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த வேலையெல்லாம் நீ பார்க்குறீங்க, இதுக்கு தான் ஆள் இருக்கே, அவங்க பார்க்கலாமே அப்படின்னா உடனே ஒரு கோவம் வந்துச்சு. நீங்களாம் இந்த ஜென்ரேஷன், உங்களுக்குலாம் ஹார்ட் ஒர்க்னாவே என்னன்னே தெரியாது, உனக்குலாம் அறிவு இருக்குதா, நீங்களாம் இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் சௌகரியமாக இருக்குன்னே பார்க்குறீங்க அப்படின்னா. ரைட், இருந்தாலும் டென்ஷனில் இருக்காப்பில் இப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாப்பலான்ட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு போனோடனே அவருக்கே தோணிருக்கும் போல் இருக்கு, இவ்வளோ எவனும் திட்டிருக்க மாட்டான், நம்ம திட்டி விட்டோமேனு. நீ வந்தப்போ நான் வேலை டென்ஷனில் இருந்தேன்ல, அதனால தான் உன்னை திட்டிட்டேன் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் என்னைக்கு நீங்கள் வேலை டென்ஷனில் இல்லை, என்னைக்கு நீங்கள் வேலை டென்ஷனில் இல்லை. அவர் பெரிய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு இருக்கிறவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனை என்னென்னா, நான் கடினமான உழைப்பாளின்னு இந்த உலகத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கவே ட்ரை பண்ணுறீங்க. வீட்டுக்குள்ளே இருக்க உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பாரியா இவ்வளோ சம்பாரிச்சும் கூட என் புருஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, கடுமையாக உழைக்கிறாருன்னு பண்ண பார்க்குறீங்க. உங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாம் டே நான் இன்னைக்கு மூட்டை தூக்க மாட்டேன், ஆமாம் மூட்டை தூக்குறது உலகமாக சாதனை பாருங்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. நான் சொன்னேன், இதே துறையில் ஒரு குறிப்பிட்ட துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளாக நீங்கள் இந்த பணியில் இருக்கிறீர்கள். 30 ஆண்டுகளாக ஒரு முட்டாள் வேலை பார்த்தால் கூட அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து மூளைக்கு ஒரு பலம் வந்திருக்கும். அந்த மூளை பலத்தை வைத்துக்கொண்டு உங்கள் நிறுவனத்தை அடுத்த இடத்திற்கு எப்படி நகர்த்துவது என்பது குறித்து தான் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டுமே ஒழிய மூட்டை தூக்குவதில் அல்ல அப்படின்னா அவரால் அதை ஒத்துக்க முடியல. அதானே உண்மை. 30 ஆண்டுகளாக அதற்கு பழகி இருக்கக்கூடிய ஒரு மூளையால் தான் சிந்திக்க முடியும். என்னுடைய நிறுவனத்தில் நான் பணி செய்யக்கூடிய தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைட்டு போடையில் ஒரே ஒரு எக்ஸ்பர்ட் வரும், அவனுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க. வந்து என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைட்டை திருப்பணும், அது எங்கே எப்படி திருப்பினா ஷேடோ விழாதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, போராடுவானுங்க. மேலே 10 பேர் இருந்து லைட்டை கட்டி தொங்குவான், இங்கிட்டு திருப்புவான், அங்கே பண்ணால் இங்கே ஷேடோ விழும், இங்கே பண்ணால் அங்கே ஷேடோ விழும், அங்கே ஷேடோ வந்தால் 2 பக்கம் அப்படி ஒரு கோர் விழுகும், அப்படி ப்ளூ வராது, பிரச்சனை வரும். அவன் வருவான், வந்துட்டு இப்படி பார்த்துட்டு அது லெஃப்ட் எஜ் பண்ணு அப்படிமா, இப்போ ஜிப்பு கீழே இருக்குப்பா வச்சு அதுக்கு கீழே இது கொண்டு வாப்பா, 2kV கொஞ்சம் கூட்டுப்பா அப்படிமா, ஷேடோ வராது. யோசிச்சு பாருங்க, இவன் லைட்டு தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா இதை கற்றுக்கிட்டே இருக்க முடியாது வாழ்க்கையில். ஆக இந்த மூளை பலமானது என்று எவன் நம்புகிறானோ அவன் தான் இன்னைக்கு திறமசாலி. 30 ஆண்டு கால அறிவை நான் மூட்டை தூக்க பயன்படுத்த வேண்டுமா, தொழில்நுட்பத்திற்காக பயன்படுத்த வேண்டுமா என்று ஒருவனுக்கு புரியணும். தயவு செஞ்சு அந்த டேகை கழட்டி முதல்ல கீழே போடுங்க. டேக்னா இப்போ கழுத்தில் போட்டுருக்க சொல்ல, அது வேற. எல்லா பேரும் கோபி சொன்னான்னு கழட்டி போட்டு உழைப்பாளிங்கிற பேர் வாங்குறதுக்காக ஒரு பொய் கேம் ஆடுறீங்களா. இதுக்குன்னு வீட்டு வாசல் ஒரு கிளவி வச்சிருக்குது, அது எப்போ போனாலும் சொல்லும், பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறான்.